அற்புதமான இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான நாளில் உங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி. சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிம்பாங்க. முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டிட்டாங்க. ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பரத கட்டம் இங்கே கேள்விப்பட்டோமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கட்டமாக மாற்றி ரொம்ப நாள் ஆகி போச்சு. திராவிடர்கள் திருநாடு தமிழ் தலைவா இங்கே வேற வரி இருந்துச்சு அப்படி. அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், மாற்றுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன், பூராத்தையும் மாற்றி விடுங்க. ராஜமுருகன் அண்ணன் வந்தோடனே சொன்னார், ராஜமுருகன் அண்ணன் வந்தோடனே சொன்னார், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இன்னும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்க. அதான் சொன்னேன், என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போகிறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்பந்தம் இல்லாமல் இந்த டிக்கெட் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுமாங்களா, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டாங்க. அந்த அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு. அண்ணன் பெருசாக தாடி வச்சிருந்தாரு சீமாண்ணன், அவர் சேவ் பண்ணிட்டாரு. சரி தம்பியா நம்ம வளர்த்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது. ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி இங்கே இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒளிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி. நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம். அந்த 2வது 3வது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும். ராஜமுருகன் பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன், ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு, ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆகிட்டேன். அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேலே ஏதோ கோவம் போல அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டாரு, கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ட்டு. நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், கம்யூனிஸ்டும் அதுவும் ஒன்றும் சொன்னோன்னே எங்கள் அண்ணன் எவ்வளோ பேர் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி. அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில். அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே என் தம்பி வந்தோடனே தம்பி பார்ப்பனர்கள் அது சொன்னோன்னா பயந்துட்டான். அப்படிலாம் கிடையாது. நான் போன விழாவில் கூட பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவன் பாட்டேன்னு தெரியுமா? அவன் தெரியுமா? அவன்கிட்ட போய் சுப்பையா தாண்டா ஒரு பேரு. அவன் நம்மாலியா, அவன் பேரு சுப்பையா, பொண்டாட்டி பேரு செல்லம்மா. அவங்க அப்பா பேரு சின்னசாமி, அம்மா பேரு வள்ளி. இவன் பாண்டையா இருக்கலாம், இவன் ரங்கராஜா இருக்கலாம். அவன் எங்காலு நம்ம பாட்டன் சுப்பையா. சுப்பையா எங்கானு சுப்பையா நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான், சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையில இருந்து பிறந்தான், சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான். இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாங்கானோ இவங்க கேட்க அவர் உடனே இருந்துச்சு, அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தாண்டு போயிட்டான். இப்ப தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன்னு? இதனாலதான் என் பாட்டேன். கழுத அக்ரஹாரத்துக்குள்ள வரக்கூடாதியா. கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாங்க. கனகலிங்கனும் பறையனை கூப்பிட்டாங்க, இந்த வாட குளிரா இந்த பூணூல போடுற, இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட. யாரா போட்டது? அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்ற. அதனாலதான்டா நம்ம பாட்டை பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா, விளங்காது, உருப்படாது. இவன் கைவிட்டுருவான், இவன் பாரதாசனை கைவிட்டான். ஏன்? வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடும்போது எங்காலு அப்படி எங்காலு. ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். அதோட விட்டான். அதோட கதை கந்தல் ஆயிடுச்சு. அவர் எதிரி ஆயிட்டாரு. அப்படித்தான் பாரதி.
பாரதி வந்து என்ன 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 பாரதி, அன்னைக்கு கூட என் தம்பிகிட்ட சொல்லிட்டு சரவரட்ட, என்னென்ன இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு. எங்க ஆளுகள்லாம் படுத்து கிடக்குறா, நான் முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அதனால அம்பேத்கர் போய் கேட்குறாங்க, எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முழிச்சு ஏதோ படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிடுச்சு, அவங்க தூங்குறாங்க, ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது, எல்லாம் பாடிட்டா, காதலை பாடிட்டா, வீரத்தை பாடிட்டா, அதை பாடிட்டா, எல்லாம் பக்தி பாடிட்டா, இது எது இந்த தாலாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு. அது முழிச்சுக்கிட்டு இருக்கணும் தானே தூங்க வைக்க பாட்டு வேணும். இவன் ரொம்ப ஆண்டுகளா தூங்கிட்டு தான் இருக்கான், பல ஆண்டுகளா. இவனை உசுப்பத்தான் பாட்டு வேண்டி கிடக்குது, அதுல எதுக்கு போய் தாலாட்ட பாட சொல்றான்னு போயிட்டு. அப்படி அவன் பாக்கள் முழுக்க எழுச்சி பாக்களா இருந்ததுக்கு காரணம் அதுதான். திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம், அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை. அது அப்படி புறந்தள்ளி விட்டுற முடியாது. திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்க புறப்போக்கில் கேட்டு போக கூடாது. பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல், நதியா கொண்டை, நதியா சேலை, எத்தனை பேர் போட்டாங்க. என் தம்பி சேரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி, அந்த கோபிகா. எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்தது ஆனா அவனா கட்டிட்டு போனாங்க. தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது, அப்படியே சொல்லிட முடியாது. தேவர் மகன் ஒரு படம், அந்த படம் எதை சொல்ல வருது, படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு, 2.5 மணி நேரத்தை விடு, 2 மணி நேரத்தை விடு, கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலஹாசன். நாசரண்ணன் தலையை வெட்டிடுறாரு, உருண்டு போச்சு. 6 பெரிய அருவாளை தூக்கிட்டு வர்றாரு. சாதாரண இல்லை, குலதெய்வம் கோயிலில் வச்சிருக்க பெரிய அருவா, வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பாரு. ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது, படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு. பெரியாத்தா போய்கிட்டு இருக்கும்போது அவரு அண்ணன் கமலஹாசன் உடம்புல ரத்தம், சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம். இங்க ஓடி வந்த அந்த கிழவி பெரியாத்தா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதேன்ட்டான். இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது. அவர் போகும்போது போங்கடா எத்தனை நாளைக்குடா அருவாகம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும், போங்கடா போய் காடுகிற உழுது புள்ளைங்கடா புள்ள குட்டியில படிக்க வைங்கடான்னு அவரா, அதுக்கு தனியா ஒன்றும் திறப்பான பதிவுலாம் கிடையாது, அவரா பேசிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் படம். இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காத. எங்க அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு, எல்லாம் கூட்டம் ஊரே கூடி படுது. 5-6 பேர் அருவாக்கம் படம் தும்முடு உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க, கத்து ஓடுறான். ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தமான எல்லாம் படப்பிடிப்பு இருந்தால் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு, என்னங்க என்ன கூட்டம், என்ன இங்கே ஓடுறாங்களே என்ன பண்ண, இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் சண்டை, ஊருக்காரன் அருவாக்கம் படுத்து ஓடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. ஏன் நீங்கெல்லாம் போல அப்படின்னு. முன்னாடி பிடித்தான் தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம்பு தூக்கிட்டு ஓடினதான் நாங்களும் ஓடினதான். இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் டப்புன்னு அருவாக்கம்பு எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்ட்டோம். அப்போ ஒரு கலைஞர், நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாத்தினா கூட அந்த படைப்பு வென்றுச்சுரா அப்படின்ட்டு. அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்ன பிறகு ஒரு ஊர்ல, அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஒருத்தர் சொல்றாரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கா. அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சிருக்குன்னு அததான் சொல்றான் சேகுவாரா, வினையாற்றாத சொல் வீணுங்கிறான். வினையாற்றாத சொல் வீண். அதனால இந்த பேச என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு, அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. என்ன ராஜ்மோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு, ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா, சரியா தவறா, அதான்டா பேச்சுக்க பலன். அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திருச்சு. இங்க அப்படி இல்லை. இங்க நீண்ட காலமா இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில், இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள், திராவிட சித்தாந்தம்லாம் திரையுலகில் இருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு? கூத்தாடிப்ப, சினிமாக்கிறப்ப, ஐயோ கூத்தாடிப்ப, கவலைய சாக்கடை, இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டுது. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை.